விடிஞ்சிருச்சுங்க. குட் மார்னிங். தேவனை துதிக்கலாம் வாருங்கள். ஜெபம். பரிசுத்தமுள்ள பிதாவே, நன்றி ராஜா. இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நீங்க இந்தியாவில் இருக்கீங்களா இல்ல வெளிநாடுகளில் இருக்கீங்களா? சோசியல் மீடியா இன்னைக்கு எல்லோருக்குமே பக்கத்தில் இருக்கு. நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் எந்த நேரத்தில் இருந்தாலும் இதை பார்க்கும் போது இயேசுவின் வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள் என்பதனாலே நம்மோடு கூட பேசுவதோடு மட்டுமல்ல, நம்மை ஜீவனோடு வைக்கும். எத்தனையோ நாட்களாய் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்று அனுதின தியானம் நிகழ்ச்சியை பார்க்கிறோம். இன்னும் பிற செய்திகளை எல்லாம் கேட்கிறோம். சொல்லப்போனால் லாக்டவுன்ல இருந்து இப்படி ஆரம்பிச்ச இந்த சோசியல் மீடியா ஊழியம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அநேகர் தவறாமல் நாங்கள் பார்க்கிறோம் என்று சொல்லுகிறீர்கள், பார்க்கிறீர்கள், கேட்கிறீர்கள். அப்படி தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறோம், அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோம் எல்லாம் சொல்லுகிற போது நம்முடைய பக்தி வாழ்க்கையில இவைகளினுடைய பிரதிபலன் இருக்கணுங்க. சாதாரணமா பக்தி அப்படின்னாலே ஏதோ கொஞ்சம் தேவ தியானத்தில் இருப்பது, அதுக்கப்புறம் வழக்கம் போல நம்ம ஸ்டைல் தான். உலகத்தில் உள்ளவைகளுக்காக ஓடுவது, உலக அதிகாரங்களுக்காக, உலக சம்பத்துக்காக, இந்த உலகத்தினுடைய ஆடம்பரங்களுக்காக பிரயாசப்படுவது, அவைகளில வளர்ந்து விட்டால், முன்னேறிவிட்டால் தேவன் ஆசீர்வதித்து விட்டார் என்று நினைத்துக் கொள்வது. இது உலக பிரகாரமானது. இது இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ள கூட வந்துருச்சுங்க. கட்டாயமா ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களுக்கு எல்லாமே இருக்கும். ஆனா அவசியமானவைகள், எவ்வளவு தேவ செய்திகளை கேட்டாலும், எவ்வளவு பிரசங்கங்களை கேட்டாலும் அதில் இருக்கிற தேவனுடைய சாரம் இவைகள் எல்லாத்தையும் 3 வார்த்தையில சொல்லிட்டாங்க. பரிசுத்தனான பவுல். பார்க்கலாமா? வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தீமோத்தேயுக்கு எழுதின 1 நிருபம் 1 அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கிறேன். கற்பனையின் பொருள் என்னவெனில், கற்பனையின் பொருள் என்னவெனில், பிரசங்கத்தின் பொருள் என்னவெனில், கிறிஸ்தவ போதனையினுடைய பொருள் என்னவென்றால், அதனுடைய எசன்ஸ் முக்கியமானது என்னவென்றால், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. என்ன பிரசங்கம் பண்ணாலும் அதுல நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது, நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால், பேச வேண்டியதெல்லாம் எப்படி இருக்கணும்னா, சுத்தமான இருதயம். இருதயம் எல்லாவற்றை காட்டிலும் மோசமானது, கௌரவமானது. அதை கண்டுகொள்ளக்கூடியவன் யார்? நம்முடைய இருதயம் மிகவும் மோசமானது என்று, நம்முடைய இருதயம் நம்மையே ஏமாற்றும் என்று, நம்முடைய நிலைமையை நாமே அறியாதபடி செய்யும் என்று நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். உள்ளுக்குள் இருந்து, அதாவது மனிதனுடைய உள்ளத்திலிருந்து கெட்ட சிந்தை, பரிசுத்தமின்மை, விபச்சார எண்ணம், இன்னும் 13 காரியங்களை குறித்து மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்திலே பார்க்க முடியும். இவைகள் எல்லாம் நம்முடைய இருதயத்திலிருந்து வெளியே வந்து நம்மை பரிசுத்தமின்மைக்குள்ளாக்குகிறது. பாருங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆவது அதிகாரம் 21ஆவது வசனம், 20வது வசனமே, மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில், மனுஷருடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாதவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். எவ்வளவு பெரிய லிஸ்ட் பாருங்களேன். இன்னைக்கு பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன? கொலைகளுக்கான காரணம் என்ன? கெட்ட காரியங்களுக்கான காரணம் என்ன? அதாவதுங்க, மனிதன் இன்னைக்கு சுயநலம் உள்ளவனா இருக்கிறான், காம இச்சை உள்ளவனா இருக்கிறான். அதே போல கள்ளத்தனத்தை, விபச்சாரத்தை, வேசித்தனத்தை நாடுகிறான். இவள் எல்லாமே இருதயத்திலிருந்து வருகிறவர்கள் தான். ஒரு சாதாரண மனிதனுடைய இருதயம் இந்த ஆசைகளோடு தான் இருக்கும். எதை சம்பாதிப்பது, யாரை ஏமாத்துறது, அதுக்கு வழி என்ன, ஷார்ட்கட் என்ன, சுலபமா எப்படி பணம் சம்பாதிக்கலாம், சூதாடி எப்படி பணம் சம்பாதிக்கலாம், வஞ்சித்து எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி தப்பு பண்ணா எவ்வளவு சம்பாதிக்கலாம் என்ற சிந்தையோடே கூட இன்று மனிதன் நிறைந்தவனாயிருக்கிறான். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்கிறவன் தான் தன் சிந்தைகளை சரி செய்து கொள்வான், தன் இருதயத்தை சரி செய்து கொள்ளுவான். நாம் தம் உள்ளத்தை தேவனிடத்தில் வைக்கிற போது இந்த உலக பாவ காரியங்களுக்கு இருதயத்திலே இடம் கொடாமல் சுத்திகரிக்கப்படுகின்றான். உங்கள் இருதயத்தில் ஆண்டவர் இருந்தால் உங்கள் இருதயம் பரிசுத்தமானதா இருக்கும். இருதய சுத்தத்தை நாம் நேசிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை கேட்கிற போது
சுத்த இருதயத்தை பெற்றுக்கொள்வோம். இரண்டாவது கபடமற்ற, அதாவது ரெண்டாவது என்னன்னா நாம பார்க்கிற முதல்ல சுத்தமான இருதயம், ரெண்டாவது நல் மனசாட்சி. நல்ல மனசாட்சி. மனசாட்சி இருக்கா இல்லையான்னு வேற கேள்வி இருக்கா? நல்ல மனசாட்சி. என் மனசாட்சிக்கு இது சரிதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க செத்துப்போன மனசாட்சியோடு இருக்கிறதுனால செய்யறதெல்லாம் சரின்னு தான் அவங்களுக்கு தோணும். உன்னுடைய பார்வைக்கு நீ நல்லவனா இருந்தா போதாது, தேவனுடைய பார்வையில நல்லவனா இருக்கணும். நல் மனசாட்சி. மனசாட்சி என்பதை தேவன் நமக்கு சாட்சியாக நமக்குள் வைத்திருக்கிறார். நாம் தப்பு செய்கிற போது நம் மனசாட்சி நம்மை எச்சரிக்கும். உங்களுக்கு இருக்கா அந்த அனுபவம்? நீங்க ஏதாவது தப்பு பண்ணும்போது நீங்கள் செய்வது தப்பு, நீங்கள் செய்வது தவறு, நீங்கள் செய்வது பாவம் என்று உங்ககிட்ட யாரோ ஒரு மூன்றாவது மனிதர் சொல்றதுக்கு முன்னாலே மனசாட்சி அதை சொல்லிடும். நிறைய பேர் மனசாட்சியினோட கண்டிப்பா கண்டுக்கவே மாட்டாங்க. இப்படி கண்டுக்காமையே இருக்கும்போது அந்த மனசாட்சியும் செத்து போயிடும், அல்லது கோமாவுக்கு போயிடும், தூங்குகிற ஒரு நிலைமைக்கு போயிடும். பாருங்க, கார்ல அந்த சீட் பெல்ட்டை போடலன்னா அது இண்டிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கும், குவாயின். அதை கண்டுக்காம அப்படியே கொஞ்ச நேரம் விட்டோம்னா, கொஞ்ச நேரம் சத்தம் போட்டுட்டு அது அப்படியே ஆஃப் ஆயிடும். சீட் பெல்ட் போட்ட பிழைப்ப, இல்லைன்னா செத்து போவ அப்படிங்கிற மாதிரி அந்த சத்தம் நின்று போயிடும். அந்த மாதிரி உன் மனசாட்சி எவ்வளவு தரம் சொல்லியும் நீ கேட்கலன்னா தென் அது சைலண்ட் ஆயிடும். ஓகே, நீ மாறவே மாட்டே அப்படிங்கிற மாதிரி. ஆனா நல்ல மனசாட்சியோட இருக்கிறவங்க ஒரு கெட்ட வார்த்தையை பேசிட்டாலும், ஒரு சின்ன பரிசுத்தம் இல்லாத காரியத்தை செஞ்சிட்டாலும், ஒரு அநியாயம் பண்ணிட்டாலும் அவங்களுக்கு தூக்கமே வராதுங்க. சரி செய்ய ட்ரை பண்ணுவாங்க. அதனாலதான் கிறிஸ்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் சுத்தமான இருதயத்தோடு கூட இருப்பார்கள். அதாவது எவ்வளவு சீக்கிரம் மன்னிப்பு கேட்கணுமோ அவ்வளவு சீக்கிரம் கேட்டுடுவாங்க. அதேபோல எவ்வளவு சீக்கிரம் பிறரை மன்னிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் மன்னித்து விடுவார்கள். எப்போதும் தேவனோடு ஐக்கியத்திலே இருக்க வேண்டும் என்கிற வாஞ்சையோட கூட இருப்பார்கள். உங்களுக்கு அப்படிப்பட்ட எண்ணம் உண்டாகிறதா? தேவனோடு கூட சரியா இருக்கணும், பிறரையும் என்னை போலவே நான் நேசிக்கணும், தேவனிடத்தில் முழு இருதயத்தோடு அன்பு கூறணும், என் மனசாட்சி என்னை சுட்டி காட்டுகிற எல்லா விஷயங்களிலும் சரி செய்த தவறுகளை அறிக்கையிட்டு விட்டுவிட வேண்டும் என்று அந்த உணர்வு நாம் தேவ வார்த்தையை கேட்கிற போது தேவன் தம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளினாலே நம்முடைய இருதயத்தின் நிலைமையை வெளிக்காட்டுகிற போது நம்முடைய தவறுகளை நாம் காண முடியும். எனவே மனசாட்சிப்படி சரி செய்து கொள்ள முடியும். சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும். அதாவது கிறிஸ்தவம் என்றாலே அது விசுவாசம். எல்லாத்துக்கும் ப்ரூஃப் கேட்கிறவனுக்கு விசுவாசத்தை குறித்து சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கவே இருக்காது. காணப்படாதவைகளை நம்புகின்ற ஒரு காரியம், காணப்படாததை கண்டது போல விசுவாசிப்பதே விசுவாசம். நீ எல்லாத்தையும் விளக்குனதுக்கு அப்புறம் விசுவாசம்னா அது எப்படிங்க விசுவாசம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அவர் உங்களுக்காக சிலுவையிலே மரித்தார், மரணத்தை ஜெயித்து 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார், அவர் மீண்டும் வரப்போகிறார் என்ற சுவிசேஷத்தை நாம் நம்புகிற போது நம்முடைய வாழ்க்கையை அவரிடத்திலே அர்ப்பணித்து விடுவோம். அவரிடத்திலே விசுவாசம் வைக்கிற போது நாம் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ளுவோம், நித்திய நரகத்திற்கு தப்பித்துக் கொள்ளுவோம். மாயமற்ற விசுவாசம் சுயநலத்தோடு கூடின விசுவாசம் அல்ல, அது மூட நம்பிக்கை அல்ல, மூட விசுவாசம் அல்ல, மாயமற்ற விசுவாசம். கேட்பதினாலே விசுவாசம் உண்டாகும். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை கேட்கிற போது உங்களுக்கு தெரியாமலேயே உங்களுக்குள் விசுவாசம் பெருகிக் கொண்டே இருக்கும். தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும் போது உங்கள் இருதயம் சுத்திகரிக்கப்படுகிறது. அதனால்தான் சிலர் தங்கள் இருதயங்களை, வார்த்தையை கேட்கிறவர்கள் தங்கள் இருதயத்தை பரிசோதித்துக் கொண்டு பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவருக்கு நெருக்கமாகி விடுகிறார்கள். இன்னும் சிலர் தங்கள் மனசாட்சியின் கண்டிப்புக்கு கீழ்ப்படியாமல், தேவனுடைய வார்த்தை கூட வேண்டாம் என்று இதை போன்ற தேவ செய்திகளை கேளாமல் செவியை மூடிக்கொண்டு தூரமாக விலகியிருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தைகள் கேட்பதினால் அல்ல, கேட்டவைகளை விசுவாசிக்கும் போதுதான் அற்புதங்களை காண முடியும். உங்களுக்கு சுத்தமான இருதயம் இருக்கிறதா? மாயமற்ற விசுவாசம் இருக்கிறதா? நல் மனசாட்சியை காத்து கொண்டிருக்கிறீர்களா? தேவ வார்த்தையை கேட்கும் போது, ஆண்டவரே எனக்கு சுத்த இருதயத்தை அருளிச்சேங்க, எனக்கு சுத்த இருதயத்தை அருளிச்சேங்க என்று நான் உண்மையில் ஜெபிக்கிற போது, ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல மனசாட்சி அருளிச்சேங்க ஆண்டவரே என்று நாம் கேட்கும் போது தேவன் அருள்வார். சிலருக்கு மனசாட்சி சரியா இருக்காது. நல்லா கவனிங்க, கெட்ட மனசாட்சி, அதாவது ஒரு தடவை அதை சூடு போட்டுட்டா அந்த இடத்துல டெட் செல்ஸ் வந்துடும் இல்லையா? 2வது தடவை அதே இடத்துல சூடு போட்டா வலி தெரியாது. அந்த மாதிரி மரத்து போன மனசாட்சி உடையவர்களா சிலர் இருப்பாங்க. சில பேர் செத்துப்போன மனசாட்சியோடு கூட இருப்பாங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தை நம்மை ஜீவனோடு இருக்க பண்ணுகிறது. எனவேதான் தேவ வார்த்தையை கேட்கும் போது தூய்மையான நல் மனசாட்சியோடு நாம் இருக்க வேண்டும். உங்களுக்கு இருக்காங்க? உங்கள் தப்பை பிறர் சுட்டிக்காட்டும் முன்பே உங்களால் உணர முடிகின்றதா? அந்த தப்பை அறிக்கையிட்டு விட்டு விலக முடிகிறதா? அப்பொழுதுதான் தேவ வார்த்தையை கேட்கிறதிலே அதற்குண்டான பிரயோஜனம் இருக்கும். அதனால் உண்டாகும் பிரதிபலன் அதுதான். அதனால்தான் ஆசீர்வாதம் உண்டாகும்.
விசுவாசத்திலே வளர்ச்சி அடையும் போது, அதாவது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்கவே முடியாதுங்க. பரலோகத்தை நம்மால பார்க்க முடியாது. கவனிங்க, பரலோகம் உண்டு என்று நம்பணும். மரணத்திற்கு பின் ஒரு வாழ்க்கை இருக்குங்கிறத விசுவாசிக்கணும். அந்த விசுவாசம், அப்படிப்பட்ட விசுவாசம் எப்பொழுது உண்டாகும் என்றால் தேவ வார்த்தையை, போதனைகளை கேட்கும் போது. எதுக்காக உங்க பிரசங்கத்தெல்லாம் கேட்கணும்னு சொல்லுவாங்க. இந்த பிரசங்கத்தில் தான் தேவனுடைய காரியங்களை குறித்து, தேவனுடைய விஷயங்களை குறித்து நம் மனிதர்களுக்கு புரிகின்ற விதத்திலே பரிசுத்த வேதத்தில் உள்ள வார்த்தைகளை பரிசுத்த ஆவியான தேவன் நமக்கு பிரயோஜனப்படும் வகையில அருளி செய்கிறார். எப்போ சுத்தமான இருதயத்தோடு இருக்கிறோமோ, நல் மனசாட்சியோடு இருக்கிறோமோ, மாயமற்ற விசுவாசத்தோடு இருக்கிறோமோ, அவைகளிலிருந்து தேன் சுரப்பதை போல அன்பு சுரக்க ஆரம்பிக்கும். அன்புன்னு அந்த உலக பிரகாரமான அன்பு இல்லைங்க. கிறிஸ்தவ அன்பு என்பது வேறு. தேவன் அன்பானவராயிருக்கிறார். அன்பில்லாதவன் தேவராஜ்யத்திலே சேர முடியாது. அன்பில்லாதவன் வீணன். பவுலை போன்ற பக்தனே சொல்லுகிறான், தேவன் தூதர் பேசுகிற பாஷையில் பேசினாலும், தீர்க்க தரிசன வரம், கிருபை வரம் எனக்கு இருந்தாலும், மலையை பெயர்க்கிற விசுவாசம் எனக்கு இருந்தாலும், என் ஆஸ்தி எல்லாவற்றையும் நான் தானம் செய்தாலும், சுட்டெரிக்கப்படுவதற்கு என் சரீரத்தை ஒப்புக் கொடுத்தாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லாதவன். அன்பு இல்லாத பக்தி கிறிஸ்தவ பக்தியே இல்லைங்க. ஏதோ லாபத்துக்காக பக்தியை அனுசரிப்பது கிறிஸ்தவ பக்தி அல்லவே அல்ல. அக்காலத்தில் வந்த மிஷினரிகள் ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல் எல்லாம் இங்க கட்டியிருக்காங்கன்னா எல்லாம் மதத்தை பரப்பதான் கட்டினாங்க அப்படின்னு இன்னைக்கு இஷ்டம் போல அடிச்சு விடுறவங்க எல்லாம் இருக்காங்க. ஆனால் அன்று அவர்கள் தங்கள் உயிருக்கே துணிந்து தேசம் விட்டு நம்முடைய தேசத்துக்கு வந்து, ஸ்திரீகள் படிக்கவே கூடாது என்ற காலத்தில் விமன்ஸ் காலேஜ், விமன்ஸ் ஸ்கூல் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி, சாலையிலே திக்கற்றவர்களாக இருந்தவர்களுக்கு மருத்துவம் இல்லாததுனால அவர்களுக்காக ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் கட்டி, அவங்கெல்லாம் யாருன்னு தெரியாம போனாலும் இவர்களுக்கெல்லாம் பணிவிடை செய்தது எதற்காக என்றால் கிறிஸ்துவின் அன்பு அவர்களை பலவந்தப்படுத்தியதால் தான். உன்னை போல பிறனையும் நேசி என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இதனுடைய காரியங்களை செய்தார்கள். நாட்கள்ல கிறிஸ்தவன் தன்னிடம் இருப்பவைகளை பகிர்ந்து கொடுக்காமல் இருக்க மாட்டான். ஒருவேளை ஏதாவது மறைச்சு வச்சு தன் வாழ்க்கையில் இருக்கிறவர்களை பகிர்ந்து கொள்ளாமல் ஒருவன் இருந்தால் அவன் கிறிஸ்தவ பக்தி உடையவன் அல்ல. எனவே நாட்கள்ல உண்மையான கிறிஸ்தவத்தை இந்த உலகத்தில் பார்க்க முடியவில்லை. கிறிஸ்தவர்கள் என்று சொல்வோர் அநேகர் இருக்கிறார்கள். பிரசங்கங்கள் ஏராளமா இருக்குங்க. ஆனா சுத்த இருதயத்தோடு இருக்கணும்னு, நல் மனசாட்சியோடு இருக்கணும்னு, மாயமற்ற விசுவாசத்தோடு இருக்கணுங்கிற உண்மையான செய்தி இல்லாததால் தான் நிறைய மாற்றங்கள் இல்லை. மாற்றம் இல்லாத நிலையில் அநேகர் இருக்கிறார்கள். தயவு செஞ்சு கவனிக்கணும். கேட்கிற தேவ செய்திகள் மூலமாக உங்கள் இருதயத்தை சரி செய்து கொள்ள வேண்டும். உங்கள் மனசாட்சியை சரி செய்து கொள்ள வேண்டும். எங்கள் விசுவாசத்தோடு தேவனோடு கூட பயணப்பட வேண்டிய தேவ செய்திகள் இவை. எனவே இந்த செய்திகளை கேட்டு உணர்ந்து இருதயத்திலே பதித்து வைத்துக் கொள்ளணும். கிறிஸ்துவின் அன்பு உங்களை நேசிக்கிறவர்களை மாத்திரமல்ல, உங்கள் சத்துருக்களையும் நேசிக்க வேண்டும். உங்களுக்கு உபகாரம் செய்தவர்களுக்கு நன்மை செய்வதல்ல, தீங்கிழைத்தவர்களுக்கும் நன்மை செய்யணும். தீமை நன்மையினாலே ஜெயிக்கணுங்க. இவளை அனுசரித்து நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய கிறிஸ்தவ பக்தி வாழ்க்கையில நாம் நடக்கும்போது, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் பலப்பட்டு, இதை தொடர்ந்து இத்தனை காலம் தேவ செய்திகளை கேட்டுக்கொண்டே இருக்கிற போது நீங்கள் மனம் திரும்பி இருக்கிறீர்களா? தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள் கிரியை செய்து கொண்டிருக்கிறதா? விசுவாசத்தில் வளர்ச்சி அடைகிறீர்களா? நல் மனசாட்சியை காத்துக் கொள்ளுகிறீர்களா? எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கணும். உங்கள் இருதயத்தின் நிலையை குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் 8939801234 என்ற நம்பருக்கு, அல்லது 9100100888 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப் பண்ணுங்க. கான்ஃபிடென்ஷியலா அந்த விஷயங்களுக்காக நாம ஜெபிக்கிறோம். தேவன் உங்களுக்கு மிகச்சரியான ஆவிக்குரிய வாழ்க்கையை அருளும்படி, உங்களை அபிஷேகிக்கும்படி உங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் விண்ணப்பம் செய்கிறோம். ஆச்சார பக்தியாவோ வழக்கத்தின்படியான பக்தியாகவோ எந்த கனியும் இல்லாத பக்தி நடைமுறைகளினால, உலக பிரகாரமான காரியங்களினால நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எந்த வளர்ச்சியும் இருக்காது. விசுவாசத்திலும் நாம வளரவே மாட்டோம். எனவே வார்த்தையை கேட்டோம், வேதத்தை வாசிக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் பரிசுத்த இருதயத்தோடு இருக்கிறோமா? நல் மனசாட்சியை காத்து கொண்டிருக்கிறேனா? என்னுடைய விசுவாசம் என்பது உண்மையானதாக, உறுதியானதாக இருக்கிறதா? எனக்குள்ளே கிறிஸ்துவின் அன்பு பொங்கி வழிகிறதா என்பதை பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, வருடக்கணக்காக உம்முடைய வார்த்தைகளை கேட்டு பைபிள் வாசித்து ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு எங்கள் இருதயத்தின் நிலையை அறியாதிருந்தால், எங்கள் மனசாட்சியை காத்துக் கொள்ளாத ஒரு நிலைமையில் நாங்கள் இருப்போம் என்றால்,
எங்கள் விசுவாசம் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறது என்பதை அறியாதவர்களாக இருப்போம் என்றால் இன்று பரிசுத்த ஆவியானவர் யார் யார் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இருதயங்களிலே கிரியை செய்ய வேண்டும் என்று தங்கள் உண்மை நிலையை அறிந்து கொள்ளும்படி உடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு உடைய இரத்தத்தினால் எங்கள் மனசாட்சியெல்லாம் சுத்திகரிக்கப்பட்டு உண்மையான கிறிஸ்தவர்களாய் விசுவாசத்தோடு கூட வரப்போகிற உடைய வருகைக்காக காத்திருக்கிறவர்களாயிருப்பதற்கு கிறிஸ்துவின் அன்பை இந்த உலகத்திற்கு பகிர்ந்து தருவதற்கு உடைய அபிஷேகத்தை அருளி எங்களுக்கு சகாயம் அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜெப தேவைகளை 8939801234 என்ற நம்பருக்கும், வெளிநாடுகளில் இருப்போர் 9100100888 என்ற நம்பருக்கும் ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள். உங்கள் எல்லோருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் தொடர்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவருக்கு சித்தமானால் நாளை இதே நேரம் இதே அனுதின தியானத்தில் நாம் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவனுடைய மகா கிருபை நம் யாவருக்கும் துணையாயிருப்பதாக. ஹல்லேலூயா. பெங்களூரு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் இருப்போருக்கு நற்செய்தி. ஆண்டவருக்கு சித்தமானால் ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஒன் டே கெட் டுகெதர் மற்றும் ஒரு யூத் மீட்டிங்கை பெங்களூரிலே ஏற்பாடு செய்திருக்கிறோம். மதியம் 2 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் வாலிபர்களுக்கான பிரத்யேகமான யூத் செஷன் இருக்கிறது. வாலிபர்கள் எல்லோரும் தவறாமல் வாருங்கள். பெரியோர்களும் வரலாம். இது கட்டாயம் உங்களுக்கு உற்சாகத்தை தருவதாகவும் ஆசீர்வாதகரமாக இருக்கும். உங்கள் பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வதற்கு நீங்கள் ஆவிக்குரிய பிரகாரமாக ஆண்டவருக்கு சாட்சிகளாய் நிற்கும்படியாக தேவனுடைய சமூகத்தில் அவருடைய பலனை பெற்றுக்கொள்கிறதற்கு உங்களுக்கு மிகவும் உபயோகமுள்ளதாயிருக்கும். வாலிப பிள்ளைகள் தவறாமல் வாங்க, ஆவிக்குரிய பலனை பெற்றுச் செல்லுங்கள். மாலை 6 முதல் இரவு 10 மணி வரைக்கும் 2வது செஷன் இருக்கும். இந்த 2 செஷன்ல நீங்க எல்லாரும் பங்கு கொண்டு தேவாசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றும் உங்களை நேரடியாக சந்தித்து உங்களுக்காய் தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்க வேண்டும் என்றும் விரும்புகிறேன். 2வது செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தனிப்பட்ட ஜெபம் செய்வதற்கு நேரம் போதாதென்பதால் முதல் செஷன் முடிந்த உடனே தனிப்பட்ட விதத்திலே உங்களுக்காக ஜெபிப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறேன். நீங்கள் சரியான நேரத்துக்கு வந்துவிட்டால் கட்டாயமாக உங்களுக்காக தனிப்பட்ட விதத்தில் ஜெபிப்பதற்கு நான் அங்கே இருப்பேன். முகவரியை குறித்துக் கொள்ளுங்கள். ஹட்சன் கம்யூனிட்டி சென்டர், CSI காம்பவுண்ட், ஆப்போசிட் டு மித்ராலியா கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல், நியர் கார்ப்பரேஷன் சர்க்கிள், பெங்களூரு. இன்னும் மேலதிக தகவல்கள் தேவைப்பட்டால் 9884707779 அல்லது 9884807779 என்ற இந்த எண்களிலே நீங்கள் கால் செய்யலாம் அல்லது வாட்ஸ்அப் மூலம் மெசேஜ் அனுப்பலாம். அல்லது 954041 என்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்கள். கட்டாயம் வருவீங்களா?